மக்களின் தேவை அறிந்து உள்ளாட்சி திட்டங்களை தேமுதிக அணி செயல்படுத்தும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. சாத்தூர் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து. 2 பேர் பலி, 4 பெண்கள் படுகாயம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அரசியல் ஆல விருட்சத்திற்கு உள்ளாட்சி தேர்தல் ஆலமர வேர்கள் போன்றது என்றும், ஊழல் இல்லாத நல்லாட்சி அமைய தேமுதிக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தஞ்சாவூர் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சகாயமேரி அடைக்கலம் மற்றும் கவுன்சிலர் வேட்பாளர்களை ஆதரித்து இன்று சிவகங்கை பூங்கா அருகே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது அரசியல் ஆல விருட்சத்திற்கு உள்ளாட்சி தேர்தல் ஆலமர வேர்கள் போன்றது என்றும், ஊழல் இல்லாத நல்லாட்சி அமைய தேமுதிக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மேலும் தேமுதிக வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் தஞ்சையில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகள் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும் என்றும், தஞ்சையில் உள்ள 2 பேருந்து நிலையத்திற்கும் இடையே சுரங்கப்பாதை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். தஞ்சை பெரிய கோயிலை நவீனப்படுத்தி உலக தரத்திலான சுற்றுலா மையமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக தஞ்சைக்கு வருகை தந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு தேமுதிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாத்தூர் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். சாத்தூர் அருகே உள்ள சங்கரன் கோட்டை பஞ்சாயத்து பாறைப்பட்டியில் இயங்கி வந்த பட்டாசு தொழிற்சாலையில் இன்று காலை பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் அந்த தொழிற்சாலை முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது. இந்த திடீர் வெடி விபத்தில் சிக்கி பள்ளப்பட்டியை சேர்ந்த மணி, அந்தோணி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பெண்கள் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடி விபத்து பற்றி தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். இதனால் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது. சாத்தூர் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். சாத்தூர் அருகே உள்ள சங்கரன் கோட்டை பஞ்சாயத்து பாறைப்பட்டியில் இயங்கி வந்த பட்டாசு தொழிற்சாலையில் இன்று காலை பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் அந்த தொழிற்சாலை முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது. இந்த திடீர் வெடி விபத்தில் சிக்கி பள்ளப்பட்டியை சேர்ந்த மணி, அந்தோணி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பெண்கள் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடி விபத்து பற்றி தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். இதனால் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது. சூளகிரியில் நியாய விலைக்கடையில் ரேஷன் பொருட்கள் சரிவர வழங்காததை கண்டித்தும், எடை குறைவாக போடுவதை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் ரேஷன் கடை ஊழியர்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே உள்ள நியாய விலைக்கடையில் சுமார் 1100 குடும்ப அட்டைகளுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கடையில் விற்பனையாளராக பணிபுரியும் குமரேசன் என்பவர் ரேஷன் பொருட்களை கள்ள சந்தையில் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ரேஷன் பொருட்களின் எடையும் குறைவாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் கூறி வந்தனர். நியாய விலை கடை 1 நம்பர் கடையில் போடுவாங்க ஒரு மாசம். இதுல பாத்தீங்கன்னா வாங்காத பொருள் என்ட்ரி போட்டு அத்தமே இந்த கடை வாங்கிட்டு இருந்தாங்க, நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்றாங்க. இது 1 கிலோ பருப்பு பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 800 கிராம் வெயிட் வருது கம்ப்யூட்டர். இது போல பல கொள்ளடிச்சு சுத்து பக்கம் இருக்கிற அத்தனை டீ கடைகளுக்கும் மளிகை கடைகளுக்கும் பருப்பு சக்கரை சப்ளை பண்றாங்க. இந்நிலையில் ரேஷன் பொருட்கள் சரிவர வழங்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ரேஷன் கடை ஊழியர்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஹோசூர் வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் ஹோசூர் வருவாய் அலுவலர் ஆகியோர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது.
பள்ளி குழந்தைகளின் நினைவாற்றலை வளர்க்கவும் மனக்கணக்கில் சிறந்து விளங்கவும் பயிற்சி அளிக்கப்பட்டதுடன் போட்டியும் நடத்தப்பட்டது. சென்னையில் சீஃப் அகாடமி சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பள்ளி குழந்தைகள் பங்கேற்றனர். இதில் சிறந்து விளங்கிய குழந்தைகள் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவார்கள் என்று இதன் அமைப்பாளர் ரவிசங்கர் தெரிவித்தார். கல்வியாளர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.